அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிருந்தோம். அங்கே பனை ஓலையை வச்சு இந்த கைவினைப் பொருட்கள் செய்த ஒருத்தர் அதை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அங்கே வந்த ஒரு பொண்ணு, நல்ல மாடர்ன் கேர்ளு, இந்த பனை ஓலை பெட்டியை எடுத்துகிட்டு, இது என்னது கேப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. அதை கேட்டவுடனே அப்படியே நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். இப்போ அதுக்காகத்தான் இந்த யங்ஸ்டர்ஸ் அண்டு பிகினர்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. பொதுவாக சூடான சாப்பாடு பதார்த்தங்களை இந்த மாதிரி மெட்டல் பிளேட்டு, மெட்டல் லிட்டு, அப்புறம் இந்த கிளாஸ் லிட்டு இதெல்லாம் வச்சு மூடும்போது அதில் அந்த நீராவி அப்படியே பட்ட உடனே வேர்த்துட்டு இந்த மாதிரி பிளேட்டில் இருந்து சாப்பாடு அப்படியே தண்ணீர் வடிஞ்சு சாப்பாட்டில் கலந்து அந்த ரெசிபியோட டேஸ்ட்டையே மாற்றிடும். அதோடு இல்லாமல் அந்த சாப்பாடும் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேஸ்ட் ஆயிரும். அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூடைகளை நம்ம சூடான பதார்த்தங்களை மூடி வைக்கிறதுக்கு பயன்படுத்தினோன்னா அது சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் பல தேவையில்லாத நோய்களை கொண்டு வந்துடும். இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மாதிரி கூடைகளை நம்ம பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வச்சு மூடி வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் சூடான உணவுப் பொருட்களை மூடி வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது தான் இந்த பலாப்பட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பனை ஓலை பெட்டி அப்படிங்கிறது தான் பலாப்பட்டின்னு மருவி பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது சூடான சாப்பாட்டை நம்ம இந்த பலாப்பட்டியை வச்சு மூடும்போது இது அந்த உணவில் இருந்து வரக்கூடிய நீராவியை அப்படியே உறிஞ்சிரும். அப்படி உறிஞ்சிறதுனால இந்த தண்ணி வேர்த்து இந்த சாப்பாட்டில் கலக்கிற பிரச்சனை ஏற்படாது. அப்புறம் இந்த பொரிச்ச உணவு வகைகள், பூரி, அப்பளம், வடை, வடகம் இந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் எடுத்து பொரித்து வைக்கிறதுக்கு இந்த பெட்டியை பயன்படுத்தலாம். அப்புறம் ஊற வச்ச பயிறு வகைகள், அரிசி இதுகளெல்லாம் வடிகட்டுறதுக்கும் ஒரு ஃபில்டர் மாதிரி இதை பயன்படுத்தலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது இந்த பனை ஓலை கைவினை பொருட்கள் செய்கிறவங்களுக்கு நம்ம அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்புறம் அந்த தொழில் நலிவடைஞ்சிடாமல் அவங்களுக்கு நம்ம உதவுன மாதிரியும் இருக்கும். பிளாஸ்டிக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. ஓகே, இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.